சங்கீதம் 34 1 5 வசனங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இவ்வுலகில் மனிதர்கள் வாழ்வில் இன்பம் துன்பம் ஆகிய காலங்களில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து மேலே குறிப்பிட்டுள்ள வசனங்களில் காண்கிறோம். எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வது என்பது எல்லாருக்கும் அரிதான காரியமாயிருக்கிறது. இன்பமான காலங்களில் கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். துன்பமான காலங்களில் நாம் சில சமயங்களில் அப்படி செய்ய மறந்து விடுகிறோம். துன்பமான காலத்திலும் நாம் கர்த்தரை நோக்கி நம்முடைய கவலைகளையெல்லாம் நீக்கும்படி நாம் அவரிடத்தில் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினால் அவர் நம்மை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்பது நிச்சயம். கர்த்தரை தங்கள் துன்பமான காலங்களில் மறக்காமல் அவரை தேடினால் அவர் நம்மை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நாம் எப்பொழுதும் இயேசுவை நோக்கி பார்த்து அவர் மேல் விசுவாசமாயிருக்க வேண்டும். அதாவது இயேசுவை மறக்காமல் நாம் அவரோடு நித்தமும் தொடர்பு கொண்டு அவர் காட்டும் வழியில் நடந்தால் நாம் அவரை ஸ்தோத்தரிக்கிற அனுபவத்தை பெற்று சமாதானமாக வாழுவோம். ஜெபம். இயேசுவே, நான் உம்மையே நம்பியிருக்கிறேன். உம்மை மறவாமல் பின்தொடரவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் என்னை தகுதிப்படுத்தும். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.